இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரோமர் 12 முதல் வசனத்தை மாத்திரம். அப்படி இருக்க ஆ. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தை ஒருபோது ஒளியாது. அந்த வார்த்தையோடு கர்த்தர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. திருப்பி வாசிங்களேக்கா. ரோமர் 12:1. பைபிள் இருக்கிறவங்க பைபிள்ல பாருங்க, ஒருவேளை இல்லைன்னா டிவில பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. செய்தியோட தலைப்பு என்னன்னா புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். இப்ப நாம ஆராதிச்சோம்ல, இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம்ல, ஆராதிச்சீங்களா இல்லையா? இது புத்தி உள்ள ஆராதனையா? அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பேர் போடலாம்? புத்தி இல்லாத ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனையா புத்தி இல்லாத ஆராதனையா? சொல்லுங்களேன். எதுக்கு வாயை திறந்துக்கிட்டு தேவையில்லாம? புத்தி உள்ள ஆராதனை. ஓகே, நம்ம கடைசியா இந்த செய்தியெல்லாம் முடிச்சுட்டு இந்த கேள்வியை திருப்பி கேட்கிறேன். அப்ப நீங்க இவ்வளவு நேரம் ஆராதிச்சோமே, இந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா புத்தி இல்ல ஆராதனை? நீங்க வாயில சொல்ல வேணாம், உங்க இருதயத்துல நீங்க நினைங்க. ஆமென். புத்தி உள்ள ஆராதனை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க. ரெண்டு விளக்கத்தையும் சொல்றேன். ஒன்னு, ரீசனபிள் வொர்ஷிப். ரீசனபிள் வொர்ஷிப்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அர்த்தமுள்ள ஆராதனை. ஆராதனையில என்ன இருக்கணுமா? அர்த்தம் இருக்கணும். ரெண்டாவது, ட்ரூ வொர்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையுள்ள ஆராதனை. ஆராதனை எப்படி ஆராதிக்கணுமா? தேவனை உண்மையா ஆராதிக்கணுமா? அது என்ன உண்மையுள்ள ஆராதனை? உண்மையுள்ள ஆராதனைனா என்ன? வேற மொழியாக்கத்துல இப்படி போட்டிருக்கிறாங்க, உண்மையுள்ள ஆராதனை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க உண்மையுள்ள ஆராதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையுள்ள ஆராதனை என்ன அர்த்தம்? வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தத்தோட ஆராதிக்கணும்னு அர்த்தம். நேத்து உட்கார்ந்து இதை சிந்திச்சிட்டு இருக்கும் போது சிரிப்பு தான் இருந்துச்சு. நம்ம ஆராதிப்போம், எப்படி ஆராதிப்போம்னா, வேறு ஒரு ஆசையே இல்லை ஆண்டவரே. பாடுவோம் தெரியுமா? வேறு ஒரு ஆசை இல்ல. நீங்க பாடுங்க. இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. எவ்வளவு பெரிய டிமிக்கி வேலை பார்த்தீங்களா இது? அண்ட புழுகள், ஆகாச புழுகள். வேறு ஒரு ஆசையே இல்லையா? மண்ணாசை இருக்கு, பண ஆசை இருக்கு, பொன்னாசை இருக்கு, பெண் ஆசை இருக்கு. எல்லா ஆசையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? வேறு ஒரு ஆசையே இல்ல. மனுஷனை ஏமாத்திடலாங்க, ஆண்டவரை ஏமாத்தவே முடியாதுங்க. முடியுமா? முடியும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் மனுஷன் பாக்குற மாதிரி பார்க்கவே மாட்டார். மனுஷன் ரொம்ப ஆராதிக்கிறாப்லையே, நல்லா நீட்டா ஆராதிக்கிறாப்லையே, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆராதிக்கிறாப்லையே, உண்மையாவே பக்திமான்னு நினைப்பான் மனுஷன். ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் செல்லவே செல்லாது. ஆண்டவர் எங்க தெரியுமா பாப்பாரு? உள்ள பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. டே, இது தேரும் இது தேராது. உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா அர்த்தம்? வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வேறு ஒரு ஆசை இல்லைன்னு ஒரு பாட்டை நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த நேரத்துல ஆண்டவரே இந்த பாட்டுக்கு எனக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கிருபையை கேட்டுட்டு பாடுங்க. கிருபையை கேட்டுட்டு நம்ம பாட்டு போட்டு தள்ளிட வேண்டியது. ஏதோ இன்னொரு பாட்டு ஆச்சரியமா போடுவோம், ஆசையெல்லாம் அதெல்லாம் இருக்குது பாருங்க, பாடுங்களேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தான். அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? எங்களுக்கு எதுவுமே தேவை ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் தேவைன்னு அர்த்தம். அப்படியா? அப்படியா? ஆண்டவரே, எங்க திருச்சபையாருக்கு எதுவுமே தேவையில்லையா, நீங்க மட்டும் தான் தேவையா. அதனால அவங்க உண்மையாவே உங்களை மட்டும் தான் தேவையா நினைக்கிறாங்க, வேற எதுவுமே தேவையில்லையா ஆண்டவரே. தமிழ்ல ஒரு வார்த்தை ஒரு ஊழியர் சொன்னாரு, நான் ஆரம்பத்துல சொன்னேன், அண்ட புழுகள் ஆகாச புழுகலாம். எனக்கு கேட்கும் போது சிரிப்பா இருந்துச்சு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? அண்டம்னா என்ன?
உலகம். ஆகாசம்னா என்ன? வானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய பொய்டாது உலகத்துல. இதுக்கு மேல பொய்யே கிடையாது. நம்மள மாதிரி அதுவும் ஆராதிக்கும் போது ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஆராதனையை பத்தி தான் செய்தி. சங்கீதமும் அதற்கு நிகரா வந்தது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம ஆராதனை எப்படி தெரியுமா ஆராதிப்போம்? நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறோம். நம்ம டெம்ப்ளேட் படி ஆராதனை கிடையாது. ஆண்டவருடைய டெம்ப்ளேட் படி ஆராதனை இருக்கணும். நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம். தொடக்க ஜெபம், அதுக்கப்புறம் 2 பாடல். 2 பாடல் எதுக்கு சொல்லுங்களேன்? 2 பாடல் எதுக்கு? மக்களு வரணும். மக்கள் வர்றதுக்காக என்னது 2 பாடல். இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, வரும்போது எப்படி வருவாங்களாம்? சோர்ந்து போய் வருவாங்க. அதனால உங்களை உணர்ச்சி ஏத்துறதுக்காக 2 பாடல். இது நான் கொயர் டீம்ல இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல் 2 பாட்டுல தான் மக்கள் என்ன செய்வாங்களாம்? உணர்ச்சி எடுப்பாங்க. அதனால மக்கள் வந்து எப்படி பாடணுமோ நல்ல எனர்ஜெட்டிக்கா பாட்டு எடுத்து நீங்க பாடணும். மகிழ்ச்சி. அடுத்து என்ன செய்வோம்? சங்கீதம் முடிஞ்சிடும். சங்கீதம் முடிஞ்ச உடனே அடுத்து கொஞ்ச நேரம் ஆராதனை. துதிக்க சொல்லுவோம். எல்லாரும் துதிப்பீங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தரை துதிக்க சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் துதிக்கும் போது அதுக்குன்னு சில பேர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம மனசுல அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள ஒவ்வொரு ஆளு இறக்கி விடுவோம். இந்த வாரத்துக்கு இவங்க, அடுத்த வாரத்துக்கு இவங்க, அடுத்த வாரத்துக்கு இவங்க, மாசத்துக்கு ஒரு 4 பேர் இறக்கி விட்டு துதிக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சாச்சு உட்கார. எப்பதான் உட்கார வைப்பாங்க? நம்ம உட்காரணும். சில பேர் ஆராதனையில உட்கார டிக்கெட் உண்டு. அந்த டிக்கெட்டுகள் எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை உடல் பலவீனத்தோட உட்காரலாம். நல்லா இருந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் செய்தியில அம்பரசையா கூட சொன்னார் தெரியுமா? யாரை தெரியுமா ஆராதிக்கிறோம்? பெரியவர் ஆராதிக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படிங்க ஆராதிக்கணும்? எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஒரு ரெஸ்பெக்ட் கொடு. நீங்க சிஎம் முன்னாடி போய் உட்கார்ந்துட முடியுமா? சிஎம் உட்கார்ந்து இருப்பாருங்க, நீங்க உட்கார்ந்துட முடியுமா? பிஎம் முன்னாடி உட்கார்ந்துட முடியுமா? சேரோட தூக்கிடுவாங்க. உட்கார முடியுமா? முடியாதுங்க. ஆனா ஆண்டவர் முன்னாடி ஜம்முன்னு உட்கார்ந்துருப்போம். அதுவும் இன்னைக்கு கிளைமேட் வேற நல்லா இருக்கு. கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறார். அதனால நல்லா உட்கார்ந்துருப்போம். யார ஆராதிக்கிறோம் தெரியுமா? ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். ஏசாயா ஒரு தரிசனம் பாக்குறாரு. என்ன தரிசனம் தெரியுமா? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஒரு தரிசனத்தை பாக்குறார். அந்த தரிசனத்தை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவரை சுத்தி சேராபின்கள் ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கண்களை மூடி, கால்களை மூடி, செட்டைகளை விரித்து என்ன சொன்னாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த ஒர்ஷிப்பை பார்த்து இங்க ஒருத்தன் மனம் திரும்பிட்டான். ஆண்டவரே, அக்கிரம உதடு உள்ள மனுஷன் மத்தியில நான் வாசம் பண்றேன், எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டாங்க. அங்க ஆராதிக்கிறத பார்த்து. நம்ம ஆராதிக்கிறத பார்த்தா யாராச்சும் மனம் திரும்புவானா? இதெல்லாம் ஆராதிக்குது அப்படின்னு சொல்லாம இருந்தா ஸ்தோத்திரம். கரெக்டா இல்லையா? அங்க ஆராதனைய பார்த்து ஒருத்தன் மனம் திரும்பிட்டான். அதை யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு கிரேட்டான ஆராதனை. ஆனா கர்த்தர் நாம துதிக்கும் போது இங்க இருக்கிறார். அப்ப அவ்வளவு பரிசுத்தமானவர். ஏங்க கண்களை மூடுறாங்க சேராபீன்கள்? ஏன் கண்களை மூடினாங்க? ஏன் கால்களை மூடினாங்க? ஏன் சட்டைகளை விரித்து பாடுறாங்க? ஓகே, உங்களுக்கு 6 ரெக்கைகள் இருக்கு. ஏன் கண்களை மூடினாங்க? பார்க்க முடியலங்க அவருடைய பரிசுத்தத்தை. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா எப்படி ஆராதிக்கணும்? சும்மா ஆராதிக்கலாமா? முடியாதுங்க, கூடாதுங்க. ஒரு வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 28, 29 வாசிங்களேன். சும்மா ஆராதிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாக்கிரதையான வசனம் அந்த வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய. ஆமா, எந்த ராஜ்யத்தை பெறுறவங்களா? அசைவில்லாத ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அசைவுள்ள ராஜ்யம். கரெக்டா? ஆட்டங்கன்றோம் கொஞ்ச நாள்ல. ஆனா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது கர்த்தர் நம்மள சொல்றாருங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறவர்களாகிய நீங்கள் எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை. யாருக்கு பிரியமா இருக்கணும்? தேவனுக்கு பிரியம். எனக்கு பிரியமான ஆராதனை இருக்கக்கூடாது. தேவனுக்கு. இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா மாறிடுச்சு? மக்களுக்கு பிரியமான ஆராதனை கொடுக்க ஊழியர்களும் ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆராதனை அப்படின்னா அந்த 1 ஹவர்ல சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு என்ன செய்யறோம்? டிஸ்கோ லைட் போட்டுக்கிறாங்க. நம்ம அந்த லைட் எல்லாம் போடலங்க. நம்ம சாதாரண எல்இடி லைட் தான் போட்டுருக்கோம். டிஸ்கோ லைட் போட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து கீபோர்டு, பேடு, கிட்டாரு எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அதுக்கு இன்னொரு சபை கூட பேருந்தேன்.
அந்த ஒரு சபைக்கு வந்து ஒரு ஊழியர் வந்திருந்தாருன்னு அந்த ஆராதனையில கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டயத்துக்கு பிஃபோரா ஆஃப்டரான்னு தெரியல. அந்த டயத்துக்கு போகும்போது கருமண்டப பக்கம் ஒரு திருச்சபை. அந்த திருச்சபைக்கு போகும்போது ஒரு ஊழியர் வந்திருந்தாரு. பட்டைய கிளப்பிட்டு இருந்தாப்புல ஆராதனையில. அதுல வந்து நடுவுல வேற ட்ரம்பட் வேற வச்சுட்டாங்க. ட்ரம்பட்னா புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இல்லாம ட்ரம்பட் வேற. ட்ரம்பட்னா மக்களை வந்து அப்படியே பேசும்போது அதை ஊதுறாங்க. ஊதும் போது நம்ம ஆளுங்க என்ன செய்யறான், அப்படியே உட்கார்ந்துருக்க முடியாம என்ன பண்ணிடுறான், அசைறான் அசைறான். அப்படியே உடனே இதை என்ன செஞ்சிடறாங்க, கர்த்தர் எவ்வளவு பிரசன்னமா இறங்கிட்டு இருக்கிறாரு பாரு. இறங்குறாரா? கர்த்தர் எனக்குள்ளதாங்க இருக்கிறாரு, எங்கங்க இறங்குறது? மக்களை ஒரு நம்ப வைக்கிறாங்க பாத்தீங்களா, மக்கள் குதிக்கிறாங்க, ஆடுறாங்க. நான் யோசிக்கிறேன், என்னடா இப்படி ஆடுறாங்க? வயசான பாட்டி மாதிரிலாம் ஆடுது, ஆடிக்கிட்டே ஆராதிக்குது, அப்படியே உடம்பு வைப்ரேஷன்ல இருக்குது, குதிக்குதுங்க. இது நமக்கு பிரியமான ஆராதனை. ஆனா வேதம் சொல்லுது, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. யார் தெரியுமா ஆராதனை தேவனுக்கு பிரியமா செய்வாங்களாம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறவர்களாகியதான். அவங்கதாங்க தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்வாங்க. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, சும்மா ஏனோ தானோன்னு ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்கிரதையா போட்டிருக்கு பாருங்களேன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அவர் யாருடைய தேவனா? என்னுடைய தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் உங்களுடைய தேவனியா? அவர் எப்படி தெரியுமாவா? பட்சிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளோஸ் பண்ணிடுவார்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆராதனை விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தரை ஆராதிக்க வரும்போது கர்த்தரை கனப்படுத்தணும். ஒரு ஆராதனையில ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும். இன்னைக்குதான் பார்க்க போறோம், சரிங்களா? அதை பத்தி பார்க்க போறோம். சில டிக்கெட்டுங்க ஆராதனைக்கே வருது கிடையாது. அதுங்களெல்லாம் வந்து கர்த்தர் தான் நடத்தணும். அதுக்கெல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அதுங்க திருச்சபையோட கரத்துல இல்ல, கர்த்தருடைய கரத்துல. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பத்தை அழகா சொல்றாரு பாத்தீங்களா? எது தெரியுமா விருப்பமா? உண்மையோடு ஆராதிக்கணும். ஆராதனையில என்ன இருக்கணும்? இயேசு பிரயாணம் பண்ணி போறாருங்க சமாரியாக்கு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனால ஒரு கிணத்தண்டையில உட்கார்ந்துகிட்டு சீஷர்ட்ட சொல்றாரு, டே நீங்க போங்கடா, போயிட்டு என்ன பண்ணிட்டு வாங்க, டிஃபனை வாங்கிட்டு வாங்க, நான் என்ன செய்யறேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன் இயேசு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஒரு அம்மாவை பார்க்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு அம்மாவை பார்க்கறதுக்காக அவர் எவ்வளவு தூரம் தெரியுமா போறாரு? பல மைல் தூரம் டிராவல் பண்ணி கிணத்தண்டையில உட்கார்ந்து. அவருக்கு தெரியுங்க, எல்லாரும் காலையில தண்ணி பிடிப்பாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் எப்ப தெரியுமா தண்ணி பிடிக்கும்? மதியான உச்ச வெயில்ல தண்ணி பிடிக்கும். ஏன் காலையில பிடிக்கிறது இல்ல? ஊரு ஒதுக்கி வச்சிருக்கு. அதனால இந்த அம்மா காலையில பிடிக்காது, இந்த அம்மா மதியானம் தான் பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஒருவேளை ஊர் ஒதுக்கி வச்சிருக்கலாம், உறவினர்கள் ஒதுக்கி வச்சிருக்கலாம், கணவன் ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் யாரையும் ஒதுக்கவே மாட்டார். அவர் யாரையாச்சும் ஒதுக்குவாரா? யாரையும் ஒதுக்க மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நம்மள யாராச்சும் ஒதுக்கி வைக்கலாங்க. கணவன் ஒதுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒதுக்கலாம், உறவினர்கள் ஒதுக்கலாம், நம்ம ஸ்டேட்டஸ பார்த்து ஒதுக்கலாம். ஆனா தேவன் நம்மை ஒருபோதும் ஒதுக்குகிறவர் அல்ல. அந்த சமாரிய பெண்ணுக்காக பல மைல் தூரம் கடந்து போய் அந்த வெயில உட்கார்ந்து இருக்கிறாருங்க ஆண்டவரு. உட்கார்ந்துட்டு அந்த அம்மா வந்தோடனே, தாகத்துக்கு தண்ணி தெரியான்னு கேக்குறாரு. இவரே பல ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தவரு அந்த அம்மா பார்த்து கேக்குறாரு, தாகத்துக்கு தண்ணி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டோட தண்ணியில இருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா தண்ணி மூலம் வருது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? இதுதாங்க அழகான சுவிசேஷம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு தெரியுமா? அந்த அம்மாக்கு என்ன வேணுமோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்க, அவங்க யாரோ சுகவீனத்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? அங்க இருந்து ஆரம்பிக்கணும். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறீங்களா? யார்கிட்ட போறீங்க? அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம ஆளுங்க பண்ற சுவிசேஷம் எப்படி தெரியுமா? சமீபத்துல ஒரு நியூஸ்ல பார்த்தேன். நியூஸ்ல பார்க்கும்போது டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. டிராக்ஸ் கொடுத்தோன்னே டைரக்டா போயிட்டு அந்த வாங்கினவர் போட்டு அடிச்சு விட்டாரு போல. காரணம் என்னன்னா, இவர் கயிறுலாம் கட்டியிருப்பாரு போல. நம்ம ஆளுங்க இன்டர்வியூலே போயிட்டு, ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு கைத்துல இருக்க கயிறை கட்டு, பிசாசு உன்னை பிடிச்சிருக்கு, நீ பிசாசு பிடியில இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே இவனுக்கு இந்து தான், ஆனா பிசாசுன்னு அங்க போய் சொன்னா எவ்வளவு கோவம் வரும். புடிச்சு கட்டி அடிச்சு விட்டாங்க. எப்படி சமயோசன புத்தி தேவை, எப்படி பேசணும்,
எப்படி நடந்துக்கணும். நம்ம ஆளுங்க அடி வாங்குறது காரணமே இதுக்குதான். எங்க எப்படி பேசணும்னு தெரியறது இல்ல. போயிட்டு டைரக்டா என்ன பண்றது, பிசாசுன்னு ஆட்கொண்டுட்டு இருக்கிறாங்கிறது. அவன்கிட்ட போய் டைரக்டா அவங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யறது, துச்சமா பேசிடுறது. உன் நம்பிக்கை சரியில்லை, துச்சமா பேசிடுறது. அப்படிலாம் நடந்துக்க கூடாது. அவங்க என்ன தேவையில இருக்கிறாங்களோ அந்த ரூட்ல போய் சொல்ற சுவிசேஷம் சிறப்பான சுவிசேஷம். ஏசு அப்படிதான் ஹேண்டில் பண்றாரு பாத்தீங்களா. தண்ணி வாரியா, அந்த அம்மா தண்ணி முள்ள வந்திருக்கு, ரொம்ப டயர்டா வந்திருக்கும். அந்த அம்மாட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. தண்ணி பத்தியே கொஞ்ச நேரம் டீலிங் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல டேர்ன் ஓவர் ஆயிருது பாத்தீங்களா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். டேர்ன் ஓவர் ஆகி எங்க போய் தெரியுமா நிக்குது, ஒர்ஷிப்ல போய் நிக்குதுங்க. எங்க தண்ணியில ஆரம்பிச்சு ஒர்ஷிப்புக்கு எப்படிங்க கொண்டு போனாரு. அவர் நினைச்சா கொண்டு போயிருவாரு, நாமளும் கொண்டு போக கத்துக்கொள்ளணும். தண்ணியில ஆரம்பிச்சு எங்க தெரியுமா போயிட்டாரு, ஒர்ஷிப் வரையும் போயிட்டாரு. அந்த அம்மாட்ட வேற சொல்லுவாரு, நீ கொடுக்கிற தண்ணியில என்ன ஆயிரும், தாகம் உண்டாயிரும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியில என்ன உண்டாகாது, தாகம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்ப எனக்கு அந்த தண்ணிய கொடுங்களேன், ஏன்னா தினமும் வர முடியல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு, எனக்கு அந்த தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, போய் உன் புருஷனை கூட்டிட்டு வான்றாரு. ஏன் அவர் தெரியறா, புருஷனை கூட்ட அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்ல. அது விட்டாரா, நீ சொல்றது உண்மைதான், உனக்கு 5 புருஷன் இருந்தா இப்ப இருக்கிறவனு புருஷன் இல்ல. அவர்கிட்ட மறைக்கவே முடியாதுங்க. நம்ம பாச்சாலாம் அங்க செல்லவே செல்லாதுங்க. அண்ணே அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே நீங்க தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்க கிட்டிக்கலான ஆள் நடக்கிறீங்க, என் வீட்டுக்குள்ள நடக்கிறது இங்க கிணத்தண்ணியில உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணி ஒர்ஷிப்ல கொண்டு போயிட்டாரு தெரியுமா. எது தெரியுமா பிரியமா, உண்மையாய் ஆராதிக்கிறது பிரியம். இன்னைக்கு நாம ஆராதிக்கிறோம்ல, அந்த ஆராதனை என்ன தெரியுமா இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும். அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை திருப்பி வாசிக்க கேட்கலாமா. இப்பதான் செய்திக்குள்ளே கடந்து போறோம். ரோமர் 12:1 எடுத்து வாசிங்களேன். அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க, அப்படி இருக்க அப்படி இருக்க, அப்படி இருக்க, எப்படி இருக்க. கடைசி வசனம் 11 கடைசி வாசிங்களேன். சகலமும் அவராலும் அவர் மூலமாய் இயேசு மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி இருக்க சகோதரரே, அப்பனா சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிற நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், அதான் சொல்றாரு பவுல். சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிறன்னா எப்படி ஆராதிக்கிறோம். ஆதியிலிருந்து தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்க பார்த்துட்டே வந்தீங்களா, நம்ம ஆராதனை எப்படி ஆராதிக்கணும்னு தெரிஞ்சிடும். ஆதியில இருந்து தேவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 4:5 எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 4:4-5 எடுத்து வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிச்சாரா. அடுத்து காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கல. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. அண்ணன் தம்பி 2 பேரு காணிக்கை செலுத்துறதுக்காக போறாங்க. யாரு காணிக்கை ஏத்துக்கிட்டாரு, யாரு காணிக்கை ஏத்துக்கல. ஆபேலோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு. அவர் தம்பியா அண்ணனா, தம்பியா அண்ணனா, தம்பி. என்னது அமைதியா இருக்கிறீங்களே, தம்பி. அவருடைய காணிக்கை ஏத்துக்கிட்டாரு, அண்ணனுடைய காணிக்கை ஏத்துக்கல. இப்ப அண்ணனுக்கு ஒரே டென்ஷன். இப்ப அதுக்கு முன்னாடி அவன் டென்ஷன் எல்லாம் விட்டுருவோம், அதை பத்தி நம்ம படிக்க வேண்டாம். என்ன காரணத்தினால அவனுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு, இவனுடைய காணிக்கையை ஏத்துக்கல. அதுலயே அழகா போட்டிருக்கு பாத்தீங்களா, ஆபேலையும் அவன் காணிக்கையும். அப்போ கர்த்தர் ஃபர்ஸ்ட் எதை பாக்குறாரு, காணிக்கையை பார்த்தாரா. நோ, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிச்சார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்யலையா, அங்கீகரிக்கல. இதுல ஆர்சிபேப்ல ஒரு வார்த்தை அழகா போட்டிருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா, கனிவோடு நோக்கினாராம். ஆபேலுடைய காணிக்கைய கனிவோடு நோக்கினார். அப்படின்னா என்னங்க அர்த்தம், கனிவோடு நோக்கினார்னா என்ன அர்த்தம், ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருந்தது. காயினுடைய காணிக்கைய கனிவோடு நோக்கலன்னு போட்டிருக்கு. அதை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கனிவோடு நோக்கினானா ஆபேலுடைய காணிக்கைய, காயினுடைய காணிக்கைய கனிவோடு நோக்கலையா. இங்க ஒரு காரியத்தை டெம்ப்ளேட் எழுதி வச்சுட்டாரு. என்னன்னா, ஆபேலை அங்கீகரித்தேன், அவன் செலுத்துகிற காணிக்கையை அங்கீகரித்தேன். என்னை நான் செலுத்துகிற ஆராதனை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் என்னை அங்கீகரிக்க வேண்டும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காம நம்ம ஆராதிச்சோம்னா வேலைக்கே ஆகாது. என்னுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கணுமா? நான் செலுத்துற காணிக்கை அங்கீகரிக்கணுமா? என்னுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கணுமா? என்னுடைய வேண்டுதல் அங்கீகரிக்கணுமா? அப்ப முதலாவது கர்த்தர் என்ன அங்கீகரிக்கணும்? ஆபேலையும் அவன் காணிக்கையும், பிரபுவையும் அவன் ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரி. என்ன அங்கீகரிச்சாதான் என்னுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். என்ன அங்கீகரிக்காம நான் என்னதான் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாது, கீரையை தாண்டாது. கூரையை தாண்டாது. யாரோ கீரைன்ட்டீங்க. சாரி, வெரி சாரி. கூரைய தாண்டாது. நாம் செலுத்துகிற ஆராதனை எப்படி தெரியுமா இருக்கணும்? அதே ரோமர்ல போட்டிருக்கு 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல 2 தலைப்பை சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்ய போறோம். அந்த 2 காரியம் இருக்கணும் நம்ம கிட்ட. இல்லாம நம்ம ஆராதிச்சோம்னா நம்ம செலுத்துகிற ஆராதனை புத்தி இல்லாத ஒரு ஆராதனை, அர்த்தம் இல்லாத ஒரு ஆராதனை, உண்மை இல்லாத ஒரு ஆராதனை, பரலோகத்துக்கு போகாத ஒரு ஆராதனை, அப்பாவை மகிமைப்படுத்தாத ஒரு ஆராதனை நாம் செலுத்துகிற ஆராதனை. எடுத்து வாசிங்களேன். அதே 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். உங்கள் சரீரங்களை எப்படியா? பரிசுத்தம். முதல் பாயிண்ட் ஆண்டவர் எழுதி கொடுக்கிறாரு. ஆராதிக்கிறவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் ரொம்ப அவசியங்க. பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை ஆராதிச்சா அந்த ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாராம். ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் பாட்டாவே எழுதி வச்சிட்டாரு. பரிசுத்த அலங்காரத்தோட என்ன செய்யலாம்? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. தொழுது கொள்ள அலங்காரம் வேணும் ஆண்டவருக்கு. என்ன அலங்காரமா? பரிசுத்த அலங்காரம். நாம என்ன அலங்காரம் போட்டுட்டு இருக்கிறோம்? நிறைய பேர் சிரிக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. என்ன அலங்காரம் கர்த்தர் கேட்கிறாரு? நாம என்ன அலங்காரம் போட்டுட்டு இருக்கிறோம்? சொல்லும் போது ஞாபகம் வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுதான், இப்ப பார்த்தது இல்ல. ஒரு வாலிப சகோதரன் அந்த வாலிப சகோதரன் வந்து சனிக்கிழமை ஆனா, சரிங்களா, சனிக்கிழமை ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, முடிவெற்ற கல்ல உட்காந்து ஃபேஷியல் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஃபேஷியல் பண்ணி பல 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 பலன்னு ஆளு கருகருன்னு இருப்பாப்புல. ஆனா ஃபேஷியல் பண்ணி அப்படியே டிங்கரிங் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் அப்படியே சூப்பரா போய் நிற்பாப்புல ஆராதனையில. அலங்காரம். கர்த்தர் இந்த அலங்காரத்தெல்லாம் கேட்கல. ஒரு ஊழியர் அமெரிக்கா போயிருந்தாராம். அமெரிக்கா போயிட்டு அங்க வந்து ஒருத்தவங்க வீட்டுல அவரை தங்க வச்சிருந்தாங்களாம். தங்க வச்சிருந்தோன்னே இந்த ரூம் எடுத்துக்கங்க, இங்கதான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்காரு. இவர் போனோமா தூங்கினோமான்னு இல்லாம என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு அலசிட்டாரு போல இருக்கு. அலசிட்டு நைட்டு உட்காந்து அப்படியே சும்மா அப்படியே இந்த ட்ரா, அந்த கண்ணாடி ட்ரா இருக்கும்ல, முகம் பாக்குற கண்ணாடி ட்ரா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த டேபிள சும்மா எடுத்துக்க சம்திங் எடுத்துருப்பாரு போல. எடுத்து பார்த்தா 39 லிப்ஸ்டிக் இருக்கான். 40க்கு 1 குறைய 39 அடி மாதிரி 39 லிப்ஸ்டிக் இருக்கு போல இருக்கு. அவர் செய்தியில சொல்றாரு, ஏம்மா 39 லிப்ஸ்டிக், நான் அமெரிக்கா போனேன், ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, 39 லிப்ஸ்டிக். நான் யோசிச்சு பாக்குறேன், 39 லிப்ஸ்டிக்கா? என்னென்ன கலர் இருக்கும்? ஒண்ணு சிவப்பு இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கும், பிங்க் இருக்கும். ஆனா 39 லிப்ஸ்டிக்ல என்னென்ன கிரேட் இருக்கும் சொல்லுங்களேன். 39 லிப்ஸ்டிக் அவன் பியூட்டி பார்லர்ல கூட இருக்குமான்னு தெரியல. அந்த அம்மா ரூம்ல நம்ம டேபிள்ல 39 லிப்ஸ்டிக்கா. இந்த அலங்காரம் தேவையான்னு கேட்டா நீங்க தேவைன்னு சொல்லுவீங்களா, தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா, அதை பத்தி தெரியாது. ஆண்டவருக்கு ஒரு அலங்காரம் வேணும். என்ன அலங்காரம் தெரியுமா? பரிசுத்த அலங்காரம். அந்த அலங்காரம் இல்லாம இங்க உட்கார்ந்து ஆராதிச்சோம்னா இந்த ஆராதனைய கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் தேவை. ஒருவேளை நீங்க சரீரத்தை நல்ல அலங்காரம் பண்ணலாம், தப்பு கிடையாது. எதுக்காக அலங்காரம் பண்றீங்க? இந்த டாபிக் மாறாது போல இருக்கேன்னு அக்கா பாக்குறாங்க. எதுக்காக அலங்காரம் பண்றீங்க? தனக்கு தானேவா? ஓ, கர்த்தர் தந்ததா? ஓகே, சூப்பர். எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? கர்த்தர் தந்ததுன்னு அலங்காரம் எதுக்காக தெரியுமா பண்றோம்? ஒரே நோக்கம் தான். எதுக்காக? அடுத்தவங்க பார்க்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? அதுக்காக தான் என்ன செய்யறோம்? அலங்காரம் பண்றோம். இந்த அலங்காரம் எல்லாம் வேலைக்காக. அடுத்தவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அலங்காரம் பண்றதுக்கு ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம். இந்த டாபிக் மாறவே மாறாது போல இருக்கு. மாறாது, கொஞ்ச நேரம் ஆகும்.
சென்சஸ் எடுத்தாங்க போல இருக்கு. என்ன சென்சஸ் எடுத்தாங்கன்னா, எந்த வயதுக்குட்பட்டவர்கள் அதிகமாக என்ன செய்றாங்க? அலங்காரம் பண்றாங்க. சொல்லுங்களேன்க்கா, எந்த வயதுக்குட்ப உங்க கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. எந்த வயதுக்குட்பட்டவர்கள் நிறைய வராங்க? வயசான 45 வயசுக்கு மேல நீ அலங்காரம் பண்ணா என்ன, அலங்காரம் பண்ணலன்னா என்ன? சென்சஸ்ல என்ன தெரியுமா வந்துச்சாம்? 55ல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்க டிக்கெட்ஸுங்க அலங்காரம் பண்ணலாம். என்ன அலங்காரம் பண்ணிருப்பாங்க சொல்லுங்களேன்? ஹேர் கட். ஹேர் டை பண்ணி, ஃபேஷியல். இதுல ஹேர் டை 55ல இருந்து 65. நான் அதெல்லாம் பத்தி பேசலங்க. நீங்க நினைப்பீங்க யாரையோ டார்கெட் பண்ணி பேசுறாங்க. யார டார்கெட் பண்ணி பேச போறோம்? 55ல இருந்து 65 வயசு ஆளுங்க என்ன பண்றாங்களாம்? அதிகமா ஃபேஷியல் பண்றாங்களாம். ஒண்ணு என்ன செய்வாங்க? டை அடிப்பாங்க. இன்னொன்னு ஃபேஷியல் பண்றாங்க. ஏதோ பேர்லாம் சொல்றாங்க. பெடிக்யூர், ஏதோ என்னவா பெடிக்யூர் சம்திங், பெடிகிரி மாதிரி ஏதோ பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சம்திங் ஏதோ இருக்கட்டும். ஏங்க, கர்த்தர் நமக்கு முடிய கொடுத்துருக்கிறார். நான்லாம் அடிக்கடி வருத்தப்படுவேன். என்ன வருத்தப்படுவேன்னா, எனக்கு தெரியாமலே முடி கொட்டிட்டு இருக்குது ஆண்டவரே, என்ன ஆண்டவரே பண்றது? பரவாயில்லடா, விட்றா, பரவாயில்ல விடு, கொட்டினா கொட்டிட்டு போகுது. என்னைக்கு டோட்டல் ஓப்பன் ஆக போதோ அது வரைக்கும் கர்த்தர் இது கொடுத்துருக்கிறீங்களே, அது வரைக்கும் ஸ்தோத்திரம். டோட்டல். ஏன்னா நம்ம பண்ண லூட்டி அப்படி. அப்ப நான் இப்ப வருத்தப்படுறேன். அப்பெல்லாம் வந்து எல்லாரையும் வந்து பிளே கிரவுண்ட் அது இதுன்னு ஓட்டிவிட்டு நம்ம பிளே கிரவுண்ட் ஆயிருவோம் பாருங்க. அந்த பயம் வந்துருச்சு இப்ப. அதான் வந்துட்டு போச்சு. அப்பதான் ஒரு பாடங்க அது. அடுத்தவங்களை நம்ம ஓட்டினோம்னா நமக்கு அது ரிட்டர்ன் கர்த்தர் கொடுத்துருவார் போல இருக்கு. ஏன் வாலிப வயசுல அந்த மாதிரி பிளே கிரவுண்ட், நான் ஆர்சி ஸ்கூல்ல படிக்கும் போது பிளே கிரவுண்ட் வந்துட்டான் பாரு, கடைசியில பார்த்தா நம்மள ஒரு 10 பேர் பேசுற மாதிரி கர்த்தர் கொண்டு வந்துருவார் போல இருக்கு. கொண்டு வந்துட்டோம். அலங்காரம் தேவை, இருக்கிறது போதுங்க. அதாங்க அழகு. கர்த்தர் கொடுத்தது அழகுதான். ஓகே, கர்த்தர் கொடுத்தது அழகு. நீங்க அதை போய் அடிச்சீங்கன்னு வைங்களேன், அசிங்கமா இருக்கும். நேச்சுரலா விட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். அடிச்சு கருகருன்னு வந்து நிப்பான் பாத்தீங்களா, அசிங்கமா இருக்கும் பார்க்கும் போதே. அதுவும் பார்க்கவே நல்லா இருக்காது. ஆண்டவரை ஆராதிக்க ஒரு அலங்காரம் தேவை. என்ன அலங்காரம் தெரியுமா? பரிசுத்த அலங்காரம். ஒயிட்டானா ஆயிட்டு போகுது, இருதயம் ஒயிட்டா இருக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. மத்தேயு 23ல, ஏன்னா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு தான். 23ல 26ல இருந்து 28 வரை வாசிங்களேன். குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளில் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. எதை சுத்தம் பண்ணணுமா? உட்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணு. நம்ம பாத்திரம் விளக்கும் போது வெளியில மட்டும் விளக்கிட்டு உள்ள அப்படியே வச்சிருவீங்களா? மீன் குழம்பு வச்சிருக்கிறீங்க, எதை விளக்குவீங்க அதிகமா பிரயாசப்பட்டு? உள்ள பால் டேக்ஸா இருக்குது, எதை அதிகமா விளக்குவீங்க? உள்ளதான். இல்லைன்னா என்ன ஆயிரும்? திருப்பி அடுத்தடுத்த பாலை ஊத்தும் போது கரண்ட் போயிரும். அதனால உள்ளதான் நம்ம அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, டே குருடனான பரிசேயன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாத பரிசேயனே, கண்ணு தெரியாத பயல. இப்ப ஒண்ணு, உள்ள சுத்தம் பண்ணாதவனுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? குருட்டு பையன் பேர் வைக்கிறார். உள்ள சுத்தம் பண்றவனுக்கு நீங்க ஒரு பேர் வைங்கள. பார்வை உள்ளவன். பார்வை உள்ளவன். உள்ள சுத்தம் பண்ணாதவனுக்கு குருட்டு பையன். இது நம்மள எந்த லிஸ்ட்ல நம்மன்னு நீங்க சிந்திங்க, வாசிங்க. மாயக்காரராகிய வேத அடுத்து இன்னொரு பேர் வைக்கிறாரு. என்ன பேரு? மாயக்காரராகிய ஏமாற்றுக்காரனேன்றாரு. வாசிங்க. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. உங்களுக்கு என்னவா? ஐயோனா என்னங்க அர்த்தம்? ஆபத்துன்னு அர்த்தம். யார் உள்ள சுத்தம் பண்ணாதவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆபத்துறாங்கிறாரு. வாசிங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். எதுக்கு ஒப்பா இருக்கிறாங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னா என்னங்க? கல்லறைக்கு போயிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். இங்கேயே காலையில போனீங்கன்னா தெரியும், நைட்டு போக மாட்டீங்க. காலையில போய் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க படுத்து தூங்கலாம் போல இருக்கு, அவ்வளவு செழிப்பா இருக்கும். ஏன்னா மார்பிள்ஸ், சில பேர் காசு உள்ளவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு முக்கா வச்சுக்கிறாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கும்? நாத்தமா இருக்கும்ல. அததான் சொல்றாரு, டே நீ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிற, வெளியில சூப்பரா இருக்கடா, ஆனா உள்ள எப்படி இருக்கு? நாறுது. இருதயம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இருதயத்துல இருந்து புறப்படுகிறத என்ன பண்ணுமா மனுஷனை? என்னையும் தீட்டுப்படுத்திரும், சுத்தி உள்ளவங்களையும். அப்ப எதை நான் சுத்தம் பண்ணணும்? முதலாவது இருதயத்தை சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புறாரு? இந்த அலங்காரத்தை தான் விரும்புறாரு. வெளி அலங்காரத்தை அவருக்கு மேட்ரு இல்ல, பண்ணிங்கனாலும் மேட்ரு இல்ல, பண்ணனாலும் மேட்ரு இல்ல. ஆனா இந்த அலங்காரம் கண்டிப்பா நம்ம செஞ்சதாகணும்.
அப்ப எங்க போறது? யார போய் பார்க்கிறது? இந்த அலங்காரம் பண்ணணும்னா யார்ட்டக்கா போறோம்? ஒருத்தர் இருக்கிறாருங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறாருங்க. யார் தெரியுமா? ஒரு போனோனீங்கன்னா ஒரு மேனுவல் குடுத்துருவாரு. அந்த மேனுவல நீங்க வாசிக்கணும். வாசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயம் என்ன ஆயிருமா? என்ன மேனுவலுங்க? இந்த மேனுவல் தான். வசனத்தை வாசிக்க 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 என் இருதயம் சுத்தம் பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென். நம்மளாம் வாசிக்கிறதே கிடையாது. பைபிள தூக்குறதே கிடையாது. நேத்து ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். மனசு மனசு அந்த நேரத்துல சிரிச்சுட்டு வந்துட்டேன். பைபிள் தூக்குறது கஷ்டமா இருக்கு. இதுக்காக கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஒரு வாலிபன். எதுக்காக கல்யாணம் பண்ணணுமா? பைபிள தூக்குறதுக்காக? அப்ப கூட நீ தூக்க மாட்ட. உன் பொண்டாட்டி பரலோகத்துக்கு போயிரும். நீனு ஒருவேளை என்னைய பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் வண்டி ஓட்டிட்டு வரப்ப பின்னாடி வச்சுட்டு வர சொல்லுவேன். என்னைய பார்த்துட்டு நம்ம ரோல் மாடல் அண்ணனை மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். பைபிள் தூக்கத்துக்காக ஒரு ஆளை வச்சு பைபிளை தூக்கணுங்க. இருதயத்துல தூக்கணும். இருதயத்துல வசனத்தை எழுதி வைக்கணும். வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். தினமுமே நம்ம கட்டாயமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜெபமும் வேத வாசிப்பும் கட்டாயமா மாறணும். ஒழுங்க தூங்கிட்டு போறாரு. ஜெபமும் வேத வாசிப்பும் என்னவா மாறணும்? கட்டாயமா மாறணும். கட்டாயமா மாறலன்னா கட்டாயமா பரலோகம் கிடையாது. வசனத்தை வாசிக்காம பரலோகம் போவே முடியாதுங்க. நிச்சயம் போக முடியாது. நிச்சயமாவே போக முடியாது. வேதத்தை வாசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலங்கா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 எடுத்து வாசிங்க. இந்த வேத பாரகர்னா யார் தெரியுமா? மறைநூல் அறிஞராம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆச்சர்னு அர்த்தம். மறைநூல் அறிஞராம். அந்த அறிஞரை பார்த்தா சொல்றாரு, குருட்டு பயலே, மாயக்காரனு, உனக்கு ஐயோடா, நீ இருதயத்தை சுத்தம் பண்ணாம வெளியில சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடான்றாரு. வாசிங்க. உங்களை அழைத்தவர் யார் அழைச்சிருக்கிறா? அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. எப்படிப்பட்டவரா? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்க. ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? கான்வர்சேஷன் இருக்கும். தமிழ்ல நடக்கைன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்துல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? கான்வர்சேஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உரையாடல்ல பரிசுத்தம் தேவை. பேசுற பேச்சு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பாடணும்ல, எனது மனவாளனே, என் வாயின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றனவா இருக்கதாக, என் இருதய எண்ணம் எல்லாம் உமக்கு உகந்தனவாய் பாடுவோங்க. ஆனா மேட்ரு உள்ள வரணும்ல. கான்வர்சேஷன்ல பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம் இருக்குதா? ரொம்ப முக்கியங்க. பேச்சுல பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பேச்சு தரம் புரண்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சை வச்சே நிதானிக்கலாம் இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. கரெக்டா இல்லையா? பேச்சை வச்சே நிதானிக்கலாம் நம்ம பேச்சு எப்படி இருக்கு. தரமுள்ள ஒரு பேச்சு வரணும். இப்போ நான் ஒரு சாட் போட்டு பார்த்தேன். நல்ல மரம் கெட்ட மரம் ஆண்டவர் பிரிக்கிறார். மத்தேயுல 2 மரம் பிரிக்கிறாரா? ஒன்னு நல்ல மரம், ஒன்னு கெட்ட மரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் பிரிக்கிறார். கெட்ட மரம் அவன்கிட்ட இருந்து வர பேச்சு எப்படி இருக்கும்? கெட்ட பேச்சு. அவன்கிட்ட இருந்து அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? கெட்ட பார்வை. அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அழிவா இருக்கும். இப்ப நல்ல மனுஷன் எடுத்துங்களேன், நல்ல மரம், அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? நல்ல பேச்சு. அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? நல்ல பார்வை. அவனோட முடிவு எப்படி இருக்கும்? வாழ்வா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னு அவன் பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்னதான் கோவம் வந்தாலும், என்னதான் நிதானத்தை இழக்கிற மாதிரி கோவம் வந்தாலும், பேச்சு தரம் புரண்ட கூடாது. நம்ம ஆளுங்க தரம் புரண்டும் பேச்சுல. கரெக்டா இல்லையா? அழகா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, எடுங்களேன் கரெக்டா. எபேசியர் 4ஆம் அதிகாரம். இந்த வசனம் எல்லாம் எழுதலைங்க. எபேசியர் 4ல எங்க இருக்கு அந்த வசனம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ல வசனம் நம்பர் சொல்லுங்களேக்கா. 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எதுக்காக பேசணும்? ஒரு நோக்கம் போடுங்களேன். எதுக்காக நான் பேசணும்? பிறருக்கு பிரயோஜனமா பேசணுமா? அதுல ஆண்டவர் சொல்ற நல்ல வார்த்தை உண்டானா. எது பேசக்கூடாதான்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இன்னைக்கு
கல்லூரியில ஸ்கூல்ல எல்லாம் அசால்ட்டா பேசுவாங்க. கேட்டா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபேஷன் சொல்றான். கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு ஃபேஷன் சொல்றான். அடுத்தவன கூப்பிடும்போதே நம்ம அதனால நான் பஸ்ல என்ன பண்ணிருவேன், முன்னாடி உட்காந்துக்குவேன். ஏன்னா பின்னாடி உட்கார்ந்தோம்னா அவனுடைய மொழிகளெல்லாம் நம்ம கேட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு முன்னாடி லைன்ல உட்காந்துக்குவேன். அப்படியே வந்து ஒருத்தனை கூப்பிடும்போதே கெட்ட வார்த்தையில திட்டுவான். நம்ம காதுல விழுந்துரும். நம்ம காதுல விழும்போது என்னடா இப்படி பேசுறாங்க, பெரிய பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். சாதாரணமா பேசிட்டு இருப்பான். ஒருத்தனை கூப்பிடும்போதே கூப்பிடுவாங்க அப்படிம்பா. சின்ன சின்ன பயலுங்க. அது ஒரு ஃபேஷனா நினைக்கிறான். கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். சரி, அவன் பேசிட்டு போறாங்க. விசுவாசிங்க பேசவே கூடாது. கோபம் வருதுங்க, என்னங்க பண்றது? அதுக்கும் எபேசியர்ல எழுதி வச்சுட்டாரு, கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு என்ன அர்த்தம்? கோவப்படலாம், பாவம் செய்யாதீங்கன்றாரா? என்ன அர்த்தம்? கோவப்படாதன்னு சொல்றாரா, கோவப்படுன்னு சொல்றாரா? என்ன அர்த்தம்? கோபம் கொண்டாலும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கோபம் வந்தாலும் பாவம் செஞ்சிடாத அப்படின்றாரா? என்ன தெரியுமா அர்த்தம்? கோபத்துல எதற்காக கோபப்படுறேன்னு ஒரு நோக்கத்தை கர்த்தர் பாக்குறார். ஒருவேளை திருச்செபூர் நம்ம கூட நீங்க ஒருத்தரை நடத்திருப்பீங்க, சில ரட்சிப்புல நடத்தியிருப்பீங்க. அந்த சகோதரன் தவறு செய்யும் போது நீங்க அவர் தனிமையில இருக்கும் போது டைரக்டா போய் அவர் மேல கோவப்படுறீங்கன்னு வைங்க, அது தப்பே கிடையாது. கூட்டத்துல பண்ணீங்கன்னா அது வந்து அவர் மனசு உடையும், அது கர்த்தர் விரும்ப மாட்டார். தனிமையா இருக்கும் போது அவரை போய் கண்டிச்சீங்கன்னு வைங்களேன், அது தவறே கிடையாது. ஆண்டவர் கூட என்ன பண்றாரு, திருச்சபையில வந்து சாட்டை எடுத்து அடிச்சாராம். எவ்வளவு பெரிய கோவக்காரர் பார்த்தீங்களா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? கோவப்பட்டா எதையோ போட்டு உடைப்போம், இல்ல கெட்ட வார்த்தையில பேசுவோம், அசிங்கமா பேசுவோம். நோ, என்னதான் கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்க கூடாது. ஆமென். விசுவாசி நிதானத்தை இழந்துட்டானா என்னங்க பண்றது? பிரஷர் ஆயிரும் தெரியுமா? பிரஷர் ஆயிரும். எனக்கெல்லாம் அந்த பழக்கம் இருந்துச்சு, இப்பெல்லாம் இல்ல. அதனால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்பெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்வோம்? யாரையும் அடிக்க முடியாததுனால என்ன செய்வோம்? செவுத்த போட்டு அடிப்போம். நான் இப்ப யோசிப்பேன், இப்ப இந்த செய்தியை பத்தி சிந்திக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், என்னடா டேய், செவுத்துல அடிச்சா செவுருக்கு வலிக்குமாடா? லூசு பயல, உனக்கு தானே வலிக்கும். யாருக்கு வலிக்கும்? எனக்கு தானே வலிக்கும். நம்ம பாடி தானே வீக் ஆகும். அப்பெல்லாம் அப்படி அடிச்சுக்குவோம் கோவம் வந்துச்சுன்னு. ஆனா இப்பெல்லாம் கர்த்தர் ஒரு நிதானத்தை கொடுக்குறாரு, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நிதானத்தை இழக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்களேக்கா. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுக்கு முன்னாடி லேவியர் 20:26 எடுத்து வாசிங்களேன். லேவியர் 20:26. லேவியர் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். யாருக்கேற்ற பரிசுத்தமா? கர்த்தர் ஒரு ரோல் மாடல் வைக்கிறார். என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமா இருக்கணும். யார மாதிரி தெரியுமா இருக்கணும்? எனக்கு ஏற்ற பரிசுத்தம் வாங்க. யார பத்தி சொல்றாரு? என்னையும் உங்களையும் பத்தி சொல்றாரு. நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. யார மாதிரி தெரியுமா இருக்கணுமா? அவரை மாதிரி பரிசுத்தம். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். முடியுமா? முடியாதுன்னா எழுதி வைப்பாரா? முடியுமா முடியாதா? எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாகன்றாரு. இது ஒரு கண்டிஷன். கண்டிப்பா நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்துல வந்துதான் ஆகணும். இது முடியுமா முடியாதா? முடியணும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, முயற்சி பண்றது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எதற்காக தெரியுமா பிரித்தெடுத்தனா? நீ இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில வாழதான் உன்னை என்ன செஞ்சேன்? பிரித்தெடுத்தேன். கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்த ஒரு நோக்கத்துல ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் புரியல. ஒரு கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வரோம், ஆராதிக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். ஆனா எதற்காக ஆண்டவர் என்ன அழைச்சாரு, எதற்காக பிரித்தெடுத்தாரு, என்னை எதற்காக நடத்திட்டு இருக்கிறாரு, இது எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்படிங்க பரலோகம் போவோம்? கண்டிப்பா கஷ்டம் தானே. ஒரு நோக்கம், ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்ததோட நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நான் இருக்கணும். இயேசுவை போல வாழணும். என்னுடைய பார்வை இயேசுவை போல இருக்கணும். 4 காரியத்துல பரிசுத்தம் தேவை.
என்ன தெரியுமா? நம்ம கண்ணுல பரிசுத்தம் தேவை, நம்ம பார்வையில பரிசுத்தம் தேவை, நம்ம பேச்சுல பரிசுத்தம் தேவை, நம்ம சிந்தையில பரிசுத்தம் தேவை, நம்ம நடக்கையில பரிசுத்தம் தேவை. என் பார்வை பரிசுத்தமா இருக்கணும். இப்ப ஒரு ஊழியர் அன்னைக்கு சொன்னாரு செய்தியில, அந்த காலத்துல எல்லாம் பாவம் செய்வதற்கான சோர்ஸ் கம்மியா இருந்துச்சாம். பாவம் செய்வதற்கான சோர்ஸ் இப்பெல்லாம் வந்து அதிகமா சோர்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் வந்து கண்கள்னால பாவம் செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு டிவி, அது வாரத்துக்கு ஒரு நாள் படம் போடுவாங்க. அதுவும் பழைய அந்த அந்த காலத்துல உள்ள படத்துல எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு தவறான காட்சிகள் இருக்காது. சரி, அப்படியே ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா ரோட்ல போஸ்ட் ஓரங்கள்ல தானே அப்பயும் ஒரு கிரேட் எல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப எல்லாம் தரம் புரண்டு கிடக்குது. சரிங்களா? இப்ப போஸ்ட் டிவி எல்லாம் பாக்குறதுல எல்லாம் எங்க இருக்கு? செல்ஃப். ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, தினமும் அரசாங்கம் இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்குதாம். சரிங்களா? ஆபாச வெப்சைட்டை தினமும் அரசாங்கம் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்குதாம். ஆனா தினமும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்குதாம். புது புது பேர்ல வந்துகிட்டு இருக்கு. நேத்து எக்ஸ்னு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒய், நாளைக்கு இசட், இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்ல புதுசு புதுசா வருதான். யாரு உருவாக்குறான்னு ரீச் பண்ணவே முடியல அரசாங்கத்தால அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிச்சேன். பாவம் செய்ய ஈஸியா சோர்ஸ் இருக்குதுங்க. நைட் பிரேயர்ல கூட நிறைய காரியத்தை சொன்னோம். இப்பெல்லாம் சொன்னோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். ஈஸியா பாவம் செய்யலாம். அதனாலதான் இந்த நாட்கள்ல நம்ம பரிசுத்தமா வாழ்வதுதான் கர்த்தருடைய உதவினாலதான் வாழ முடியும். என்னுடைய பலத்தினால முடியாது. அதனாலதான் பிலிப்பியர்ல ஆண்டவர் எழுதிட்டார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனாலே அன்றி வேற எதுவுமே என்னால செய்ய முடியாதுன்னு யோவான்லயும் எழுதியிருப்பார். அவருடைய உதவியை நாடணும். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யறாராம்? அவர் ரெடியா இருக்கிறாரு. நான் அவர் உதவியை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேனா? அதான் மேட்ரு. கர்த்தர் உதவி செய்ய ரெடியா இருக்கிறாருங்க. நான் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேனா? அதுதான் வேணும். அதுதான் வேணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க வேகமா. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாரு தேவனை தரிசிப்பாங்களாம்? இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இப்ப இருதயத்துல சுத்தம் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள் முத இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க என்ன செய்வாங்களாம்? தேவனையும் தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா இருதயத்துல என்ன தேவையா? சுத்தம் தேவை. எபிரேயர்ல அழகா எழுதி கொடுப்பாரு, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. தேவனை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் தேவைங்க. கடைசியா புதிய ஏற்பாடு முற்றிற்று. அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதி நிறைவு செய்யறாரு. வெளிப்படுத்தல் 22:11-12 எடுத்து வாசிங்கள. வெளிப்படுத்தல் 22:11-12 எடுத்து வாசிங்க. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். கடைசியா எழுதுறாருங்க வெளிப்படுத்தல்ல, இன்னும் இருக்கட்டும்டா. அநியாயம் செய்யறனா, அநியாயம் செய்யட்டும்டா. தூங்கட்டுமா, இன்னும் தூங்கட்டும்டா. தூங்கட்டும். 10 கன்னிகைகள் இருந்தாங்களாம். அதுல 5 பேரு புத்தி உள்ளவங்களாம், 5 பேரு புத்தி இல்லாதவங்களாம். இங்க 10 பேரும் தான் தூங்குறான். 10 பேரும் தான் தூங்குறான். ஆனா மணவாளன் வர ஆயத்தமாயிட்டாருன்னு என்ன செய்யறான்? 10 பேரும் எந்திரிச்சிட்டான். 10 பேரும் எந்திரிச்சிட்டான். அதுல 5 பேருக்கு அப்பதான் உணர்வு வருது. ஏன்னா அவன் நினைக்கவே இல்லை மணவாளன் வந்துருவாருன்னு. அந்த நேரத்துல என் கையில இது இருக்கு, என்ன கொஞ்சம் கொடுங்களேன்றான். என்ன எங்களுக்கு பத்தாதுப்பா, நீ போய் கடையில போய் வாங்கிட்டு வான்னா. அந்த டைம்ல யாரு வந்துட்டா? சபையில தூங்குற நேரத்துல வந்து கூட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. ஆராதனை முடிஞ்சிருச்சா இல்லையா? யாரையுமே காணோம். அம்மா எங்கம்மா, அம்மா எங்கம்மா விட்டு போனேன்? அம்மா பரலோகம் போயிருச்சு ஐயா சாமி. நம்ம இங்க தூங்குன கேப்ல ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, இனிமே தூங்கவும் முடியாது போல இருக்கு. தூங்கவே முடியாது சபைக்கு வந்தா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு வாலிபன் சொன்னான், நான் பிராக்டிக்கலா அவன் பேசினா, வெள்ளிக்கிழமை நைட் பிரேயர், வெள்ளிக்கிழமை வச்சோமா வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை நைட் பிரேயர்ல நைட்டு பிரேயர் ஆரம்பிக்கும் போது தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா. நான் யோசிச்சு பார்த்தேன், வீட்டுல போய் பிரேயர் ஆரம்பிக்கும் போது ஒரு 40 கொட்டாய் விட்டுருப்பான். ஆனா பிரேயர் முடிஞ்சு 3 மணி வரைக்கும் வாய் மூடவே இல்லை.
பிரேயர் முடிஞ்சு நைட்டு 3 மணி வரைக்கும், பிரேயர் 1:30 மணிக்கு முடிஞ்சு 3 மணி 3:30 மணி வரைக்கும் என்ன ஆகல? வாய் மூடவே இல்ல. எனக்கே ஆச்சரியம். என்ன இப்படி பேசிட்டு இருக்கானே? ஓப்பனா சொல்லிட்டா, பிரேயர் நடக்கும்போது தூக்கம் வராது. நான் தான் சொன்னேன், பிசாசு என்ன பண்ணுவான்? தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான் பிரேயர் நேரத்துல. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தரை ஆராதிக்க கூடாது, கர்த்தரை ஜெபிக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை உன் காதுல விட்டுற கூடாதுன்னு அவன் குறிக்கோளா இருப்பான். நாமளும் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அவனுக்கு வாடா மாப்ள அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு ஒத்துழைச்சிட்டு போயிட்டே இருப்போம். தூக்கம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்யுங்க? டைரக்டா போயிட்டு மூஞ்சி, அதுக்குதான் வாஷ் பேஷன் சபைக்குள்ளே வச்சிருக்கோம். டைரக்டா மூஞ்சியை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்துருங்க. ஆண்டவரே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. கண்டிப்பா விட்டு போயிடுவாரு தூங்குனீங்கன்னா. ஆமென். 5 பேர் மட்டும் பரலோகம் போயிட்டான். அந்த மீதி உள்ள 5 பேர் இருப்பான் தெரியுமா? எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு கடைக்கு போயிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க, எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு திருப்பி நெருப்ப தூக்கிட்டு வராங்க. வந்துட்டு கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. சபை கதவு க்ளோஸ் ஆன மாதிரி வாசல்ல நின்னுட்டு ஆண்டவரே திறங்க, ஆண்டவரே திறங்க அப்படின்றான். உடனே உள்ள இருந்து சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் தெரியுமா? உங்களை அறியேன்றாரு. அது கதவை திறந்து சொன்னாரா? உள்ள இருந்துட்டே சொன்னாரா? அப்ப ஆயத்தம் இல்லாதவனுக்கு கதவே திறக்கப்படாது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம் தேவை. ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். அவருடைய பார்வையே வித்தியாசம். நாம பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் டோட்டலி டிஃபரெண்ட். நாம எப்படி தெரியுமா பார்ப்போம்? ஒருத்தன் கொலைகாரன் மனம் திரும்பிட்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், மனம் திரும்பிட்டு வந்துட்டாலும் அவனை எப்படி பார்ப்போம்? கொலைகாரனவே பார்ப்போம். ஒருத்தன் விபச்சாரம் மனம் திரும்பிட்டு வந்துட்டான்னு வைங்க, அவன் விபச்சாரம் செஞ்சவனாச்சு அப்படிதான் பார்ப்போம். ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? அவன் கொலைகாரனா இருந்தாலும் இவன் மனம் திரும்பி பரலோகம் வரணும்னு பார்ப்பாரு. அந்த இடத்துலயும் கல்வனை பார்த்து சந்தோஷப்பட்டாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிற பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் டோட்டலி டிஃபரெண்ட். ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கணும், என்னை யார் எப்படி பார்த்தாலும் என்ன, ஆனா இயேசு என்ன பார்க்கிறது வித்தியாசமா பார்க்கிறார். என்ன ஒரு வித்தியாசமா பார்த்தனாலதான் என்னை விசேஷித்தவன்னு சொன்னாரு. என்னை பார்த்து ஆகாயத்து பட்சியை பார்க்கலன்னு விசேஷித்தவன்டா. ஏன் தெரியுமா சொன்னாரு? அவருடைய பார்வை என் மேல வித்தியாசமா இருக்குதுங்க. அவர் திட்டம் என் மேல வித்தியாசமா இருக்குதுங்க. அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்றான். ஆச்சரியமான ஜெபம். ஒருத்தன் சபைக்குள்ள ஜெபம் பண்றான், ஒருத்தன் வெளியில ஜெபம் பண்றான். அதுல ஒருத்தன் ஜெபம் பண்றான். எப்படி தெரியுமா ஜெபம் பண்றான்? சூப்பர் ஜெபம். உள்ள நின்னுட்டு ஜெபம் பண்றான். ஃபர்ஸ்ட் ரோல நின்னுக்கிட்டு, ஆண்டவரே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த வாசல்ல நிக்கிறானே அவன மாதிரி இல்ல ஆண்டவரே. நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். வாரத்துல 2 நாள், வாரத்துல 2 நாள்னா மாசத்துக்கு எத்தனை நாள்? 8 நாள். வருஷத்துக்கு தெரியல. இப்போ பாஸ்டிங் போட்டுக்கிட்டே தான் இருப்பான் போல இருக்கு. வேலைக்கு போவானான்னு தெரியல. சம்பாத்தியத்துல எல்லாம் என்ன பண்றானா பாருங்களேன். 10ல 1 இல்லையா? சம்பாத்தியத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு பச்சீங்களா? ஆளு பெரிய டிக்கெட் ஆளு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டேய் அவன் இல்லடா, இந்த வாசல்ல சபைக்குள்ள கூட வர முடியல, மனசுல நான் பாவம் செஞ்சுட்டேன்னு கத்துறான்ல, அவன் நீதிமான். அந்த வார்த்தையை கொஞ்சம் உங்க பிக்சரைஸ் கொண்டு வரணும். இங்க வாயேண்டா, இங்க வா. அந்த வார்த்தையை எப்படி தெரியுமா அவர் சொல்றாரு? நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். அந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, அவன் அல்ல இவன் தானா? நல்லா கவனிங்க. அவன் அல்லங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனுக்கு காட்டுறாரு. அவன் நீதிமான் அல்ல, இவன் தான் நீதிமான். அப்படின்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இவன் இருக்கிற இடத்துல நிக்கிறாருங்க. அவன் இருக்கிற இடத்துல இல்ல, இவன் இருக்கிற இடத்துல நிக்கிறாரு. ஆண்டவர் எங்க தெரியுமா இருக்கிறார்? உள்ள இல்ல, வெளியில. சபைக்குள்ள ஆயக்காரா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சபைக்குள்ள இல்லைங்க. ஆண்டவர் இவன் கூட உள்ள கூட வர முடியலையே, தகுதி இல்லையே, மார்பல் அடிச்சு ஆண்டவரே நான் மன்னிக்க ஆண்டவரே கதறான். ஆனா அங்கதான் கர்த்தர் இருக்காரு. இவன் தான் நீதிமான்றாரு, அவன் கிடையாதுங்கிறாரு. கர்த்தருடைய பார்வையே டோட்டலி டிஃபரெண்ட். டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு நாமெல்லாம் விசேஷமானவங்க. ஏன் தெரியுமா? தெய்வம் அங்க இல்ல, இங்க இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற. நம்ம அடிக்கடி நினைப்போம், நம்மளெல்லாம் நல்லவங்க எல்லாம் எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறாங்களே, ஆனா நம்மள கர்த்தர் தேடி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன லட்சணம், ஒரு லட்சணம் இல்ல, எதை பார்த்தாருன்னு தெரியல, ஆனா என்ன கர்த்தர் தேடி வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த விசேஷ நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேகமா முடிச்சிடுறேன். அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இன்னொரு தலைப்பை வாசி முடிக்கலாம். சீக்கிரம் வாசிங்களேன், வேகமா முடிக்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? பரிசுத்தத்தோட ஆராதிக்கணும். 2வது
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அதுக்கு மேல போட்டிருக்கு பாத்தீங்களே, பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆராதனைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அர்ப்பணிப்புலதான் இருக்கு ஆராதனை. ஆமென். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமும் பையன் ஈசாக்கும் பலி செலுத்த போறாங்க. பலி செலுத்த போகும்போது வேலைக்காரன் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த வேலைக்காரன்ட்ட ஆபிரகாம் என்ன சொல்ற, போயிட்டு திரும்பி வந்துரும். இது விசுவாச அறிக்கை. இன்னொரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? அதான் முக்கியம். நாங்க போயிட்டு தொழுது கொண்டுட்டு வரோம். ஏன் வொர்ஷிப் பண்ண போறாங்களா? அங்க பலி செலுத்த தானே போறாங்க. ஏன் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றானா, பலி செலுத்துதல், அர்ப்பணிப்பு, அதுதான் ஆராதனை. ஈசாக்க ஆபிரகாம் முழுவதா ஒப்பு கொடுத்துட்டான். அதான் அர்ப்பணிப்பு, அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றார். எந்த ஆராதனையை தெரியுமா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஒருத்தன் எவன் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறானோ அந்த ஆராதனையை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். முழுசா அர்ப்பணிக்கணும். 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல பவுல் எழுதுவாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன் ஐயா. நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். நாங்கள் நினைத்தபடி ஒப்பு கொடுக்கிறது இல்ல, கர்த்தர் சித்தப்படி ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தர் சித்தம் எப்படி? முழுசா கொடுக்கிறதுங்க. அறகுறையா கொடுக்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எப்படியா? முழுசா என்னையே நான் ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காம நீதியின் ஆயுதங்களாக யாருக்கு ஒப்பு கொடுக்கலாம்? தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. என் கண்ணு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் என்னுடைய கை, என்னுடைய கால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது ஆர்சி பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? தேவனுக்கு ஏற்புடையபடி வாழணும்னா தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப ஒப்பு கொடுத்தாதான் தேவனுக்கு ஏற்றபடி வாழ முடியும். ஒப்பு கொடுக்கலன்னா அவருக்கு ஏற்றபடி வாழ முடியாது. அப்ப தேவனுக்கு ஏற்றபடி வாழணும்னா என் அவயங்கள் எல்லாத்தையும் என்ன தெரியுமா செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். ஒரு காமெடி ஒரு வீடியோல பார்த்தேன். ஒருத்தனுடைய கை மட்டும் அவனுக்கு கோஆபரேட்டே பண்ணாதான். ஒருத்தனுடைய கை மட்டும் கோஆபரேட்டே பண்ணாதான். இது ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு வீடியோல காட்டினாங்க. கை வந்து அவனுக்கு கோஆபரேட்டே பண்ணாது. அது போய் என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா இவன் வந்து வேணாம் பிக் பாக்கெட் அடிக்க வேணாம்னா அது போய் பிக் பாக்கெட் அடிக்குமா. செயினை பறிக்க வேணாம் அது போய் செயினை பறிக்குமா. இந்த கை கோஆபரேட்டே பண்ணாதான். யோசிச்சு பாருங்க, நமக்கு கோஆபரேட் பண்ணாத எத்தனாவே இருக்கு. நம்ம கிட்ட கண்ணு இருக்குது, பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்த்துடுறோம். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பேசிடுறோம். போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், போயிடுறோம். நான் நேற்று அடிக்கடி யோசிச்சு பாக்குறேன், வீட்டுல இருந்து எத்தனை பேர் தீர்மானம் எடுத்துட்டு வரீங்கன்னு தெரியல. நிறைய பேர் தீர்மானம் எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன சாப்பிடணும், வெஜ்ஜு தான் சாப்பிடணும். அங்க போனா என்ன தெரியுமா சாப்பிடுவோம்? பந்தியில உட்கார்ந்து நான்வெஜ்ல நாமளாதான் இருக்கும். நேற்று கூட அண்ணன்ட்ட சொன்னேன், ஆனா என்ன வீட்டுல இருந்து வரும்போது வெஜ்ஜு சாப்பிடலான்ட்டு தான் வந்தோம்னே, ஆனா இங்க வந்தோம்னா என்ன ஆயிடுச்சு, அது அப்படிதான் ஃபர்ஸ்ட் லைட்டா வாசம் அப்படியே லைட்டா இழுத்து அப்படியே ஏங்க நம்ம கோஆபரேட் பண்ண முடியல பாத்தீங்களா? நம்ம சரீரம் நம்ம கோஆபரேட் பண்ண முடியுது பாத்தீங்களா? தீர்மானம் எடுத்தா நடக்க மாட்டேங்குது பாத்தீங்களா? அதான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தரணுங்க எல்லாத்தையும். என் பார்வைய, என் பேச்ச, என் கரத்தை, என் காலை, என்ன முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒப்பு கொடுக்கவே இல்லை. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுதான் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார். இதான் அர்ப்பணிக்கப்பட்டவனுடைய ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எங்க அறையப்பட்டாரு? இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டது கல்வன் தானே. பவுல் அறையப்பட்டாரா? என்ன அர்த்தம்? பவுல் ஏன் அப்படி சொல்றாரு? பவுலு என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு பவுலு இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ அன்னைக்கு பவுல் உயிர் தெழுந்துட்டார், புதிய மனுஷனா இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு நிலை நாம வரணும். நாம புதிய சிருஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சா, ஒளிஞ்சிட்டு இருக்குதா? லைட்டா டச் பண்ணா தூக்கி நிறுத்திடுவோம்ல.
லைட்டா டச் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம புதிய சிருஷ்டியா இல்ல ரெண்டும் மிங்கிலான சிருஷ்டியான்னு தெரியும். பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் ஆங்கிலத்துல அலையா இருக்கணுமா, ஓல்டு கிரியேஷன் எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சான், எல்லாமே நியூ கிரியேஷனா. அப்புறம் நம்ம பேச்சு புதுசா இருக்கணும், நம்ம பார்வை புதுசா இருக்கணும், இருக்குதா? வாய்ப்பே இல்லைல்ல. இந்த ஒரு வார்த்தையை வாசிச்சு முடிங்கள. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35-39 அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் வாசிங்களேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். பவுல் சொல்றாரு, கொல்லப்படுறோம்ப்பா, அந்த அளவுக்கு அடிக்கிறாயப்பா. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாருமே பிரிக்க முடியவே முடியாதுங்கிற நம்மளையும் சேர்த்து சொல்லிட்டாரு. இது என்னத்தை வச்சு சொன்னாருன்னு தெரியல. நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ. ஜுரம் வந்துட்டாலே ஒரே கேள்வி, ஆண்டவரே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஜுரத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களே, ஜுரம் சளியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது, தலை சுத்துது, ஏன் ஆண்டவரே என்னை ஏன் துன்பப்படுத்திடுறீங்க? யோபு கூட பரவாயில்ல போல இருக்கு, நம்மள இவன் இப்படி போட்டு படுத்துறீங்க? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராகவே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய். எப்படி ஜெயிச்சாரா? அதிலே போட்டிருக்காரு பாருங்க, அன்பு கூறுகிறவரை நோக்கி பார்த்ததுனால ஜெயிச்சிட்டாரு. அப்ப இயேசுவோட அன்பை உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்ம உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வாயில சொல்லுவோம், ஆண்டவரே இதோ நான் புழு, ஆண்டவரே இதோ நான் மண், ஆண்டவரே இதோ நான் என்ன சாக்கடை, ஆண்டவரே. வாயில சொல்றது பிரயோஜனம் இல்ல, அந்த அன்பை இருதயத்தின் ஆழத்துல உணர்ந்தாதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வாட்சி முடியுங்களா? 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும். மரணமானாலும் என்ன அர்த்தம்? சாவே வந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் சொல்றான். நம்ம சாவு கண்ணுக்கு முன்னாடி வந்தா கூட என்ன பண்ண மாட்டாராம்? இயேசுவை மறுதலிக்க மாட்டாங்க. நாம இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நெருக்கத்தின் காலத்துல வரும்போது எத்தனை பேரு விசுவாச துரோகம் முந்தி, எத்தனை பேர் மெத்தல விட்டு முந்தி போறான்னு பார்ப்போம். விசுவாச துரோகம் முந்தி ஏற்படுமா? சின்ன பிரச்சனைனாலே ஸ்தம்பிச்சிருவோம் நம்ம. மரணமானாலும் அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருகாரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மட்டும் மறுதலிக்க மாட்டேங்கிறான். நம்ம மறுப்போமா? இனி வர நாட்கள்ல உபத்திரவத்தின் மிக உபத்திரம் வருமா? சபைக்கு மிக உபத்திரம் வருமா? ஆராதனை இப்பெல்லாம் நடத்த முடியுமான்னு தெரியல. அதனாலதான் இப்பயே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கங்கடான்னு சொல்றது. அதனால நடத்த முடியுமான்னு தெரியல. மிக உபத்திரம் வரும்போது சபை எந்த நிலையில இருக்கும்? நிப்போமா இல்ல ஓடிடுவோமா? கர்த்தரை துக்கப்படுத்துவோமா? அவர் துக்கப்பட்டது போராதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் துக்கப்படுத்துவோமா? கொஞ்சம் சிந்திக்கலாமே. ஆராதிக்கிறவன்ட்ட 2 காரியம் இருக்கணும். 1 பரிசுத்தம், 2வது முழுசா கொடுத்து ஆராதிக்கணும், அர்ப்பணிக்கணும். இப்ப நாம் செலுத்துகிற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா, புத்தி இல்லாத ஆராதனையா? நம்ம ஒரு பாட்டு தான் ஆராதனை நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு துதி தான் ஆராதனை நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா முதலாவது என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன்
ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கிருபையுள்ள ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது சமூகத்தில் அமர்ந்து துதிக்கும்படி, செபிக்கும்படி, உமது வார்த்தைகளை கேட்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசிருக்கிறீங்க. உமது வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, உமது வசனத்தின்படி வாழ கிருபைகளை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். சத்தியாவியாக தேற்றலவாளன் சகல சத்தியத்திற்குள் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுகவீனத்தோடு வந்து பிள்ளைகளுக்கு சுகத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. God bless you.